முழு முதற் தெய்வமான விநாயக பெருமான். இவரை எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் விநாயகியை எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பேரையே இப்போ தான் நீங்கள் எல்லாரும் முதல் முறையாக கேள்விப்படுவீங்க. ஆனால் விநாயகி அப்படின்றது பல யுகங்களாக இருந்துகிட்டு இருக்குது. அதாவது விநாயக பெருமான் ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு மாதிரி காட்சி கொடுப்பார். ஒரு யுகத்தில் விநாயகியா பெண்ணாக காட்சி கொடுத்தது தான் விநாயகி அப்படின்றவங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா வெளி மாநிலங்களில் இது பிரபலம். நிறைய இடத்துங்களில் கோயில்கள் இருக்குது, விநாயகிக்கென்று தனிப்பட்ட கோயில்கள் இருக்குது. ஸோ நம்ம விநாயகரை எப்படி வழிபடுறோமோ அதே மாதிரி தான் விநாயகியும் வழிபடணும். விநாயகருக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பலன் கிடைக்குமோ அவரை வழிபடுறதுனால அதே பலன் விநாயகியை வழிபடும் போதும் நமக்கு கிடைக்கும். இப்போ விநாயகரை நம்ம எப்போ வழிபடுவோம்? பௌர்ணமிக்கு 4வது நாள் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபடுவோம். அன்றைக்கி சாயங்காலம் கோவிலுக்கு போய் விநாயகருக்கு சூர தேங்காய் உடைச்சி என்ன வேண்டுதல் பண்ணியிருக்காங்களோ, இப்போ சில பேர் 108 சுற்று சுற்றுவாங்க, சில பேர் 12 சுற்று சுற்றுவாங்க. இந்த மாதிரி அவருக்கு என்ன வேண்டியிருக்காங்களோ அதை அவங்களோட வேண்டுதலாக நிறைவேற்றுவாங்க. விநாயகியும் அதே போல தான். அவங்களுக்கான சதுர்த்தி எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமாவாசை முடிந்து 4வது நாள் விநாயகி சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம விநாயகியை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். இப்போ நீங்கள் விஷுவலாக பார்த்துட்டு இருப்பீங்க. விநாயகருக்கும் விநாயகிக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. விநாயகர் பெண்ணாக இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் விநாயகி தேவியும் இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் விநாயகி பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வட மாநிலங்களுக்கு சென்றால் கண்டிப்பாக விநாயகி கோயிலை தேடி தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப புண்ணியம், அதே சமயத்தில் நல்ல பலன்களை தரும். இதுக்கப்புறம் நம்ம முழுமுதல் தெய்வமான விநாயக பெருமானை வணங்கும் போது விநாயகியையும் சேர்த்து வணங்கணும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன்.